ஏய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கனவா பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நம்ம கனவா பிடிக்க போகிறோம். நாங்கள் 2 பேராக வந்திருக்கோம் பாருங்கள். 2 பேராக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இன்றைக்கி நாங்கள் கனவா பிடிக்க போகிறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம புதுசாக டிஜே கேமராலாம் வாங்கி ஃபுல்லாக தண்ணிக்குள்ளாடியெல்லாம் விட்டு வீடியோ எடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கனவா பிடிக்கிறத பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தூக்கம் வராது. அது பிடிக்காமல் இருந்தால் தான் தூக்கம் வரும். எல்லாமே தூக்கம் வராது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கனவா பிடிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி இந்த கயிறெல்லாம் கட்டுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மீன்லாம் தான் இந்த நாங்கள் முத்து பொம்மை மீன்லாம் சொல்லுவோம். இதில் ஒரு 5 எண்ணத்தை கட்டி நம்ம இரும்பெல்லாம் கட்டி விளையாடி விட்டு ஃபுல்லாக ஒரு நல்ல உரத்த தொழிலாளியாக்கும் பாருங்க. தலை பாக்கெட்டெல்லாம் பக்கத்தில் ஒரு ஷிப்பு இருக்கும் பாருங்க. வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கடலில் இயற்கையோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பெயிண்டிங் மாதிரி இருக்குது. வானம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை காற்று புயல் வந்தால் தான் எங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி டைமில் பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி தலைப்பாக்கட்டெல்லாம் கட்டி இவர் கூட பேசி பேசி எனக்கு தொண்டையை கட்டி போய் கிடக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை லைட்டு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனியும் அனாச்சு வெயிட்டிங். கணவாய கொண்டை நான் அடிச்சாரு அடுத்து அழிங்க. என்னதுக்கு கணா போடுறதுக்காவே இவ்வளோ வாட்ச் இல்லை. இப்போ இங்கேயும் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உள்ளாடி கனவா எப்படி நம்ம தூண்டில் மாட்டி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள்.
ஒரு பாட்டில் எங்கேல்டா இருக்குது கணா பெருத்து ஓடுவார் கேட்டுக்கா ஆ ராத்திரி நேரத்தில் எங்களை இப்படி நினைச்சா படுத்தாளிங்க பிடிச்சு போச்சு கனவாச்சு பவுசியா இருக்கு இது கேப்பில் கேக்கும் பழம் சாப்பிடுவோம். கணா ஓட நிற்க விடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 தாண்டியாச்சு. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற கணவாயை எடுத்து நம்ம ஐஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம அந்த கணவாய் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிஞ்சு தான் ஐஸ் பண்ணணும். அந்த கணவை வந்து கலர்லாம் மாறி ரொம்ப வெள்ளை கலரில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்து ஐஸ் பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் அது என்னென்னதெல்லாம் இறந்து போயிருக்கு, அது எவ்வளோ அது செட் ஆகிருக்கா எல்லாம் பார்த்தா நாங்கள் அதை வந்து ஐஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ எல்லாம் ஒன்றா எடுத்து எல்லாம் எப்படி தெரிஞ்சு எடுத்து போட்டுட்ருக்கேன்.
இல்லை ஐஸே கொஞ்சம் தட்டும் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் கிடச்ச கணவாயிலேருந்து நிறைய கணவாயெல்லாம் ஐஸ் வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் வெளியே இருக்குது. ஏன்னா அது வந்து சரியான பதத்துக்கு வரல, அதனாலே வெளியே போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் இன்னும் நாங்கள் தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கிற கணவாயெல்லாம் வந்து இன்னும் காலையில் தான் எடுத்து ஐஸ் வைப்போம். அது வரையும் இந்த வேலை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம போட்டு பக்கத்துலேயே போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம தண்ணிக்குள்ளாடி வச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அது தண்ணிக்குள்ளாடி போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து எவ்வளோ அழகாக வந்து தண்ணியில் நீந்திட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒரு வித்தியாசமாக தண்ணிக்குள்ளாடி பார்க்கும்போது வித்தியாசமாகவே இருக்குது. நம்ம நிறைய நாங்கள் போட்டிலலாம் வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி நீந்திட்டு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன மீன்களும் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் தண்ணிக்குள்ளாடி இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நம்ம போட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நைட்டு வெளிச்சத்தில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான உயிரினங்கள்லாம் நம்ம பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்ருக்கோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஆயாச்சு. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து எப்படியெல்லாம் மீன் பிடிச்சோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக காட்டினேன். இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிற மீன்களெல்லாம் அப்படியே அந்த கணவாயெல்லாம் அப்படியே மேலேயே போட்டு வச்சுருக்கிறோம். நேரமே சொன்ன மாதிரி அது வந்து அதோட பதத்துக்கு ஒரு வரையும் இதை நம்ம போட்டு வச்சுருப்போம். கரைக்கு போகிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அதை போட்டு வச்சுருந்து ஐஸெல்லாம் பண்ணிட்டு தான் கரைக்கு போவோம். எல்லாமே நம்ம தூண்டிலெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு கரைக்கு திரும்ப போகிறோம். நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம கரைக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ கேரளாவில் நின்று தான் தொழில் பார்த்துட்ருக்கோம். இது எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல ஃபேமஸான ஊர் தான். தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம கரைக்கு போனதும் நமக்கு கிடச்சிருக்கிற கணவாயெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் கடலுக்கு திரும்புவோம். அதுக்கான வேலைகள்லாம் முடிச்சு வைக்கணும். இந்த பெட்ரோலு, மண்ணெண்ணெய், ஐஸு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கான வேலைகள்லாம் நிறைய இருக்கும். இனிமேல் இந்த கணவாயில் நாங்கள் எப்படி கொடுக்குறோம், அதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி நண்பர்களே.